ஆண்டவரும் மறுமலர்ச்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரணத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாய் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கத்தனமை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரால் அன்றி நமக்கு விடுதலையும் அவரால் அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தம்முடைய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைங்க மேலே இரக்கத்தை பாராட்டுகிற தேவன். ஒரு நாளும் அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர்களை விட்டு விலகுகிறோம் இல்லைன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் நிச்சயமாய் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய தயவுக்காரம் நம்மோடு கூட இருந்து நடத்தும். எஸ்ராவின் புத்தகம், தி புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 8 verses 22. எஸ்ராவின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் இந்த கால நேரத்தில் சற்று நேரம் நம்ம தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனா, எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் நிச்சயமாய் நிர்மூலமாக்குகிற தேவன். ஆகினால தேவன் எல்லா தடைகளை உடைக்கிறவர்னு சொல்லி வசனத்தில் நமக்கு ஆதாரங்கள் உண்டு. அந்த வசனங்கள் இதர வசனங்கள் நம்ம பார்ப்பதற்கு நேரங்கள் இல்லை. அதனால தான் நான் எப்போவுமே இந்த வார்த்தைகளில் பிரசங்கிக்கும் போது வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தும் போது குறிப்பிட்ட ஒரே வார்த்தையில் 2 வசனங்களை மாத்திரம் கோடிட்டு நான் அதிக வசனங்கள் இல்லாதபடிக்கு சொல்லி கடந்து போய் ஜபிப்பது உண்டு. அப்படி போல் பாருங்கள், இந்த கால நேரத்திலும் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனங்களில் மையப்பகுதியில் சொல்லப்படுகிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தடுக்கிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம். த மிடில் வேர்ட் ஆஃப் த வேர்சஸ், மையப்பகுதி. அப்போது மனுஷன் தடைகளை கொண்டு வருவான், தாமதத்தை ஏற்படுத்துவான். பிசாசு கிரியை செய்து பின்பதாக இருந்து மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்கிற ஒரு காரியம் தடைகள், சாத்தான் கிரியைங்க, மனுஷக செயல்கள், இதெல்லாம் பிசாசினால் உருவாக்கப்படுகிறது. ஆகினால மனுஷன் முன்னேறக்கூடாத படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்கக்கூடாத படிக்கு, மேல் நோக்கி வளரக்கூடாத படிக்கு மனுஷன் பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறான். இதில் தான் மாந்திரிகங்கள் செயல்படுகிறது, கட்டுங்க, பில்லி சுனிய ஏவல்கள்னு சொல்லி நம்ம ஜப நேரத்தில் கடிந்து ஜபம் படிக்கிறோமே, ஜபம் பண்ணுகிறோமே. அப்படி போல் கட்டுகளையும் பலவிதமான சூழல்களை ஏற்படுத்துகிறவன் பிசாசு, தடைகளை ஏற்படுத்துகிறவன் சத்துரு. அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவராகிய தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தடுக்கிறவர்கள் யாராயிருக்கும், நீ எதையும் செய்யக்கூடாத படிக்க தடையாய் பண்ணுகிற, முன்னேற்றம் இல்லாத படிக்க தடை பண்ணுகிற, நீ கட்டுகிற காரியம் அது வளர்ச்சி இல்லாத படிக்க தடை பண்ணுகிற, அது ஓங்கி அது வளரக்கூடாத படிக்கு தடை பண்ணுகிற, எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தருடைய கரம் அது என்ன பண்ணுகிறதா, இங்கே தாமதிக்காதபடிக்கு, தடையாக இருக்காதபடிக்கு அவர்கள் மேலே ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் தடை அப்படின்னா, கர்த்தருடைய கரத்தை நம்பி இல்லை, சுயத்தை நம்பி இருக்கிறபடினால, சொந்தமான யோசனையை சொந்தமான ஞானத்தை நம்பி இருக்கிறபடினால இன்றைக்கி பயங்கரமான தடைகள் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்கள் தடையை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். பிசாசு நீட்டப்பட்டு இருக்கிற கரத்தை கர்த்தர் விலக்குகிறவராக இருக்கிறார். The Lord is going to take away all the hindrances in your life which come against you. நீ வளரக்கூடாத படிக்கு, நீ செழுமையாக இருக்கக்கூடாத படிக்கு, நீ கட்டக்கூடாத படிக்கு, நீ வாங்கக்கூடாத படிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த கால நேரத்தில் அவைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பெரிய பலத்த கரத்தை உனக்கு நேராக நீட்டுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தடுக்கிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக. எதெல்லாம் தடை பண்ணுகிறானோ, மனுஷன் எதெல்லாம் தடை பண்ணுகிறானோ, மனுஷன் எதெல்லாம் தாமதிக்கிறனோ அந்த காரியத்தெல்லாம்
ஆண்டவராகிய தேவன் மாற்றி நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்துகிறவர். பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நன்மைக்கு மனுஷன் கொண்டு வருகிற தடைக்கு, பிசாசு கொண்டு வருகிற திட்டங்களுக்கு கர்த்தர் அதை விலக்கி நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன். He will do the good things every time. தேவன் நன்மையான காரியங்களை, தடைகளை நீக்கி கரங்கள் விரோதமாக செயல்படுகிற கரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்துகிறோம்னு சொல்லி வேதத்தில் நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேல் நோக்கினதான சூழ்நிலைகள் ஏற்படுத்தட்டும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதிக்கிறதோ, எதெல்லாம் தடையாக இருக்குதோ, அந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பலத்த கரத்தை நீட்டி ஆண்டவரை தடுத்து மாற்றி ஒரு பெரிய நன்மைக்கு ஏதுவான காரியங்களை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் ஜெய கொடியை ஏற்றுகிறவர். ஒரு நாளும் தாமதம் பண்ண மாட்டார். ஒரு நாளும் உனக்கு விரோதமாக செயல்பட மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்கும். தேவ பிள்ளையே, தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். கர்த்தர் அதன் பிரகாரம் ஆசீர்வதிப்பார். இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா கரங்களை, மனுஷனுடைய கரங்கள், பிசாசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து ஆண்டவர் நன்மையான காரியங்களை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு விசுவாசம் உனக்குள்ளே உண்டாகணும். என் தேவன் எனக்கு நன்மையை தருவார். என் தேவன் ஒருபோதும் என்னை விற்கப்பட மாட்டார். என் தேவன் என்னை ஒருபோதும் தாமதிக்க விட மாட்டார். என் தேவன் ஒருபோதும் என்னை புறஜாதிகளுக்கு மத்தியில், மற்றவங்களுக்கு மத்தியில் என்னை வீழ்த்த மாட்டார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உனக்குள்ள காணப்படும் போது அதுதான் ஒரு பெரிய நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிற ஒரு காரியம். தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை காரணத்தில் ஆண்டுடைய கரம் உனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியத்தையும் தடையை மாற்றி ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகன். பாடல் கூட ஃபாதர் பர்க்மன் சங்க அழமையாக பாடியிருக்கிற, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி உம்மை மகிழ்கிறேன், நீ செய்த நன்மைகள் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி. ஆகினால தேவன் அப்படிப்பட்ட அற்புதமான செயல்கள் தம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவார். ஊழிய காரியங்களை செயல்படுத்துவார். குடும்ப வாழ்க்கையில் செயல்படுத்த தேவனுடைய திட்டம் உனக்கு பல விதத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் அப்படியாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எல்லா காரியங்களும் தடை இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவர் தாமே உங்களுக்கு நன்மையான காரியங்களை தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய வாஸ்து சொல்லப்படுகிறது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. நன்மைக்கு எதுவான காரியங்களை செயல்படுத்துகிறவர் நீங்கப்பா. மனுஷன் தடை கொண்டு வரலாம். பிசாசு ஆண்டவரே மனுஷனுக்கு பின்பதாக இருந்து கிரியைகளை செயல்படுத்தலாம்ப்பா. தாமதத்தை ஏற்படுத்தலாம், தடைகளை உண்டாக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே நன்மைக்கு எதுவான காரியங்களை செயல்படுத்தி வேண்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.